குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, அல்லல் யாவும் மறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே, தோத்திரம் துதி பாத்திரா உமை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை இன்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரா உந்தன் வாக்காலே. எம்பரா எல்லாம் மீந்தீரே, எம்பரா எல்லாம் மீந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே, ஸ்தோத்திரம்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்திலே இந்த நல்லமை தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு சோஸ்திர பண்டிகையானது மிக விசேஷமான ஒன்று. ஏனென்றால் இந்த ஆண்டிலே நாம் 100வது சோஸ்திர பண்டிகையை ஆசரிக்கிறோம். 100 ஆண்டுகள் என்பது மிக குறுகிய காலம் அல்ல, மிக நீண்ட நெடிய காலம். இதை அனுசரிப்பதற்கும் இதை கண்டுகளிப்பதற்கும் ஆண்டவர் நமக்கு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பண்டிகையை சோஸ்திர பண்டிகை என்று கூறுகிறோம், அல்லது அர்ப்பின் பண்டிகை என்று கூறுகிறோம். சோஸ்திர பண்டிகை என்பது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நினைத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாகும். இந்த சோஸ்திர பண்டிகையில குறிப்பாக நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி போற்றுகிறோம். இங்கே 103வது சங்கீதம் 1, 2 வசனங்களிலே சங்கீதக்காரர் மிக அழகாக சொல்லுகிறார், என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் சகல போரங்களையும் வராது என்று குறிப்பிடுகிறார். எதற்காக ஆண்டவரை துதிக்க வேண்டும், எதற்காக சோஸ்தரிக்க வேண்டும் என்பதை அவர் 103வது சங்கீதம் 3, 4, 5 வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார். முதலாவது 3வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று குறிப்பிடுகிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு ஏன் துதி செலுத்த வேண்டும், ஏன் மகிமை செலுத்த வேண்டும், ஏன் பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே இயல்பாக அக்கிரமங்களை நடப்பிக்கிறோம், பாவங்களை செய்கிறோம். இந்த அக்கிரமம் அல்லது பாவத்திற்கு மிக கடுமையான தண்டனை உண்டு என்பதை நாம் யாவரும் நன்கு அறிவோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து உண்மையிலே நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குகிறார். பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பாவத்தின் விளைவாக ஏற்படுகின்ற வியாதிகள் நம்ம வீட்டை நீங்கி போவதில்லை. ஒருவேளை அதற்கான மருந்து மாத்திரைகளோ அல்லது வைத்தியமோ பார்த்தாலும் அவைகள் குணமாவதில்லை. ஏனென்றால் நாம் செய்கின்ற அக்கிரமத்தினாலே, மீறுதல்களினாலே தெய்வ கோபாக்கினம் மீது வருகின்றபடியினால் அந்த நோய்க்கு மருந்தும் இல்லை, அந்த வியாதிக்கு எந்த ஒரு குணமாக்குதலும் இல்லை. எனவே ஆண்டவர் முதலாவது பாவத்தை மன்னிக்கும் போது நம்முடைய நோய்கள் குணமாகி விடுகின்றன. இந்த உலக வாழ்க்கையில நாம் ஆரோக்கியமாக வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் பாவத்தை நீக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறார் அல்லது சுகத்தை கட்டளையிடுகிறார். எனவே அதன் வாயிலாக நாம் மகிழ்ந்து களி கூறுவது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு சோஸ்திர பண்டிகை ஆசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, அவர் குறிப்பிடுகிற இன்னொரு காரியம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று குறிப்பிடுகிறார். முதலாவது பாவத்தை நீக்குகிறார், இரண்டாவது பாதுகாப்பு தருகிறார். இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய ஜீவனுக்கு அல்லது பிராணனுக்கு உயிருக்கு சேதத்தை ஏற்படுகின்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விபத்துகள் ஏற்படுகின்றன, நோய் நொடிகள் ஏற்படுகின்றன. அது மட்டுமல்ல, பூமி அதிர்ச்சி, இயற்கை சீற்றங்கள், இப்படி ஏராளமான காரியங்கள் இந்த உலகத்தில் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிராணன் அழிவில் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிற்கும் நம்ம விலக்கி காப்பாற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். ஒருவேளை நம்மை காப்பாற்றுவது மட்டுமல்ல, அல்லது விடுவிப்பது மட்டுமல்ல, அவர் நோய்களுக்கும்
நொடிகளுக்கும் வியாதிகளுக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். இவருடைய கிருபை இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ண சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடுகிறது. எனவே நமக்கு பாதுகாப்பு அருளுகின்ற ஆண்டவருக்கு சோஸ்திர பண்டிகை கொண்டாடுவது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோஸ்திரத்தை ஏறெடுப்பது கட்டாயமான ஒன்று. கடைசியாக அவர் குறிப்பிடுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று குறிப்பிடுகிறார். பலப்படுத்துகிறார். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி நமக்கு புதிய பலனை, புதிய ஆற்றலை அவர் தருகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை கட்டளையிடுகிறபடினால், சந்தோஷமான காரியங்களை கட்டளையிடுகிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் நீங்கி விடுகிறது, பலவீனங்கள் நீங்கி விடுகிறது, அசதி நீங்கி விடுகிறது. அது மட்டுமல்ல, நாம் புதிய பலனை, புதிய உற்சாகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எனவே வயதானாலும் கூட அந்த முதிர்ச்சி தென்படாமல் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து, எப்படி கழுகு வாழ வயதை திரும்ப புதிய ஒரு இளமை பெற்றுக்கொள்கிறதோ, அதே போல ஆண்டவர் ஒரு புதிய உற்சாகத்தை, புதிய ஒரு பலனை, புதிய ஒரு உத்வேகத்தை கட்டளையிடுகிறார். எனவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். எல்லா பலவீனங்களுக்கு விலைக்கு பாதுகாத்து புதிய பலனை, புதிய உற்சாகத்தை கட்டளையிட்டு நாம் இந்த உலக வாழ்க்கையில மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ ஆண்டவர் அருள் புரிகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையில நாம் உழைத்து பாடுபட்டு சம்பாதித்து உயிர் பெறுவதற்கு உதவி செய்கிறார். பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறபடினால் அவருக்கு சோசனம் செலுத்துவது மட்டுமல்ல, பண்டிகை ஆசரிப்பது இன்றியமையாதது. அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் பாவங்களை நீக்கி நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி தருகிறார். பாதுகாப்பை தந்து நமக்கு வருகின்ற ஆபத்துகளுக்கும் அல்லது விபத்துகளுக்கும் நோய்களுக்கும் நொடிகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு புதிய பலனை தந்து உற்சாகமாக வாழ உதவி செய்கிறார். இவைகளை அருளுகின்ற ஆண்டவருக்கு சோஸ்திர பண்டிகை செலுத்துவது மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோஸ்திர பலிகளை ஏறெடுப்பது மிக முக்கியமானது. இந்த 100வது சோஸ்திர பண்டிகைகளை ஆண்டவர் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தந்த சோஸ்திர பண்டிகைக்காக நன்றி செலுத்துகிறோம். 100 ஆண்டுகள் இந்த சோஸ்திர பண்டிகை எங்களுடைய முன்னோர்கள் முதல் நாங்கள் வரை ஆண்டவரை அனுசரித்து வருவதற்கு உதவி செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது 100வது சோஸ்திர பண்டிகையில இந்த அடியார்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் துதியர் எடுக்கிறோம், சோஸ்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவர் சோஸ்திர பலிகளை ஏற்றுக்கொண்டு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. சோஸ்திர பண்டிகைக்குரிய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை தாரும். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். நீங்காத பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.
இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய் இசையான மைந்தனாய். இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல